உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு பெரும் நம்பிக்கையாக விளங்கி அவர்களுக்கே தாங்கள் யார் என்பதை உணர்த்தும் வகையில் அசத்தி வருகிறார் மயிலாடுதுறையை சேர்ந்த விளையாட்டு கோச் செழியன். யார் இவர்? அப்படி என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். லைஃப் ஸ்டார்ட்ஸ் வித் 40s என்பார்கள். ஆனால் ஓய்வு காலத்திற்கு பிறகும் பயனுள்ள வாழ்க்கையை தாராளமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையை அளிக்கிறார் இந்த மனிதர். சாதாரணமான மாணவர்களைப் போலத்தான் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட மாணவர்களும் என நாம் பேச்சுக்கு சொன்னாலும் அது உண்மைதான் என்ற பெரும் முயற்சியில் இம்மனிதர் அசத்துகிறார். டெல்டா மாவட்டமான மயிலாடுதுறையை சேர்ந்தவர் செழியன். 30 ஆண்டுகளாக அரசு பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டுகளை கற்றுத்தந்தவர். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற செழியனுக்கு அடுத்து என்ன செய்யலாம் என்ற யோசனை. வெறுமனே யோசித்துக் கொண்டே இருக்காமல் தான் 30 ஆண்டுகளாக வாழ்ந்த மைதானத்தில் சைக்கிளில் வருகிறார். ஷூவை மாட்டிக்கொண்டு கிரவுண்டில் விளையாடும் மாணவர்களுக்கு தாமாகவே முன்வந்து இலவசமாக விளையாட்டு திறனையும் அதன் நுட்பங்களையும் சொல்லிக் கொடுக்கிறார். மயிலாடுதுறையில் அமைந்துள்ள இந்த விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் செழியனை பார்க்காமல் இருக்க முடியாது. காலை மாலை என 2 வேளைகளிலும் விளையாட்டு மாணவர்கள் தாராளமாக செழியனை பார்த்து ஆலோசனை பெற்று செல்கின்றனர். நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் சிறுவர் சிறுமியர்களுக்கு எவ்வித கட்டணமும் இல்லாமல் சேவை மனப்பான்மையில் கால்பந்து, கபடி, ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உள்ளிட்ட தடகள பயிற்சிகள், இறகுப்பந்து, மேசைப்பந்து உள்ளிட்ட உள் அரங்கு விளையாட்டு பயிற்சிகளை செழியன் அளித்து வருகிறார். குறிப்பாக ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட பள்ளி குழந்தைகள், மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு செழியனின் நம்பிக்கையூட்டும் விளையாட்டு பயிற்சி பலரையும் நெகிழ்ச்சிக்கு ஆளாக்கி வருகிறது. அவர்களின் குறைபாடுகளை நம்பிக்கையின் மூலமும் விளையாட்டு மூலமும் செழியன் வென்றெடுக்கிறார். இவரிடம் பயிற்சி பெறும் மாணவ மாணவிகள் விளையாட்டில் ஈடுபடுவது காரணமாக செல்போன் பார்க்கும் நேரம் குறைவதுடன் உடல் வலிமை பெற்று மன உறுதியுடன் இருப்பதாக பெற்றோர் பெருமையுடன் கூறுகின்றனர். அப்ரஜித் கிரவுண்டுக்குள்ள வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நேராக நடக்க முடியாது, கையில் பாலை பிடிக்க முடியாது, பால் அப்படியே ஆடும், கால் இங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்கும், நேராக நிற்க மாட்டான். ஒரு மீட்டர் ஒரு 25லேருந்து 50 மீட்டர் ஓட விட்டுட்டேன் அப்படின்னா வாயிலேருந்து அப்படியே தண்ணியாக ஊற்றும். பார்க்கும்போது எனக்கே கஷ்டமாக இருக்கும். என்னடா அது இவனுக்கு வேறு ஏதாவது ஃபிசிக்கலாக இருக்கா அப்படின்னு தாய் தகப்பன்ட்ட கேட்கும்போது ஒன்றும் கிடையாது சார், உடம்புல எந்த பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் தைரியம். சரி, இன்னொரு தடவை நீங்கள் டாக்டர்கிட்ட ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்க அப்படின்னா அவங்களும் சொன்னாங்க அவருக்கு எந்த விதமான உடம்புல எதுவும் இல்லை, அவருக்கு இந்த மாதிரி தான் இருக்குது, ஃபிசிக்கலாக சேலஞ்செலாம் இருக்கார் அப்படிங்கிறதுனால சரி ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரை பால் எடுத்துகிட்டு ஓட சொன்னேன். 2 நாள் கீழே விழுந்தான், காயம்பட்டுச்சு. 3ஆவது நாள் எடுத்துகிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் அப்படியே அவனாக கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ 2 பால் ஜக்லிங் பண்ணுவான். அவன் தலையெல்லாம் இப்படியே ஆடும். இப்போ தலையில் பால் போட்டால் நிற்கும், ஒரு பால் ஹெட்டிங் பண்ணுவான். அந்த அளவுக்கு அவன் பயிற்சியில் இருக்கான். ரிதுலனை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வகுப்பறையில் பார்க்கும்போது ரிதுலன் அப்படியே அமைதியாக, எல்லாரும் பிரேயருக்கு போயிட்டாங்க, இவன் மட்டும் அமைதியாக உட்காந்துருந்தான். என்ன இதெல்லாம் நீ என்னப்பா உட்காந்துருக்கா அப்படின்னா, இல்லை தலை வலிக்குது சார் எனக்கு அப்படின்னா. அப்புறம் நான் பார்த்தேன் கையெல்லாம் ஒரு மாதிரி ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இப்படி வெளியே வாடா அப்படின்னு சொன்னேன். வந்தான். பார்த்தா கால்லாம் நடக்க முடியல அப்படின்னா. அப்புறம் அன்றைக்கி ஈவினிங் 4:30 மணி போல் இவங்க பெற்றோரை பார்த்து சொன்னேன், குழந்தைய கொண்டாந்து கிரவுண்டில் விடுங்க அப்படின்னு. அவங்க அம்மா அன்றைக்கே அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அழைச்சிட்டு இங்கே கொண்டாந்து கிரவுண்டில் விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, விட்டுட்டு போயிட்டாங்க. நான் சொன்னேன், இவனை பார்த்து நடக்கவே முடியலையே, இவன் நடந்தால் கீழே விழுந்துருவான் போல் அப்படி போவான், இதில் வேறு முதுகில் புஷ்பு வேறு தூக்கிட்டு வருவான், அது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்துட்டு சரி பால் எடுத்துகிட்டு நட அப்படின்னு சொன்னேன். நடந்தான். அப்புறம் 2 நாள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவனாக ஓட ஆரம்பித்தான். இப்போ இவன் 100-400 மீட்டரை 2 தடவை ஓடி வருவான். 800 மீட்டர்ஸ் ஓடுற அளவுக்கு இவனுக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது. ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சேன், இவனால் முடியும், நடக்க முடியும், இவனால் ஓட முடியும் அப்படிங்கிறதுனால. அப்புறம் ஒரு நாள் இவன் அவங்க அம்மாட்ட சொல்கிறான், இனிமேல் நீ என் புக்கெல்லாம் தூக்கிட்டு வராத, என்னால் தைரியமாக நடந்து போக முடியும் சொன்னியா, அந்த மாதிரி என்னால் தைரியமாக நடந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி அவனே சொன்னான். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் அவன் வாசலில் விடும்போது அவங்க அம்மாட்ட சொன்னான், நானே புக்கை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா. வாசலுக்கும் இவனுடைய கிளாஸ் ரூமுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 250 மீட்டர் இருக்கும். வாசல்லேருந்து இவன் கிளாஸ் ரூமுக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி அவங்க அம்மா தான் புக் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. இப்போ அவனே எடுத்துகிட்டு போய் புக் எடுத்துகிட்டு போய் அவனே முதுகில் மாட்டிட்டு அவனே நடந்து போகிறான். பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் பெற்றோர்களுக்கு நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா,
இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து அவங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள அப்படியே முடக்கி வச்சிடாதீங்க வீட்டில். தயவுசெய்து அவங்கள வந்து முடிஞ்ச வரை இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானத்துக்கு அனுப்பிச்சி விடுங்க. ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட மாணவ மாணவிகளும் கூட எங்கள் ஆசான் செழியன் என மன உறுதியுடனும் நம்பிக்கையுடனும் தெரிவிக்கின்றனர். ஓய்வு காலத்தில் பெரும் பயனுள்ள வாழ்க்கையை வாழும் உடற்கல்வி ஆசிரியர் செழியனுக்கு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் பெற்றோர்களும் மனமாற பாராட்டுகின்றனர். அவர்களுக்கெல்லாம் செழியன் ஒரு கோரிக்கையை வைக்கிறார். நீங்களே அதை கேளுங்கள். அதனால் இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து மாலை நேரத்தில் நடக்கக்கூடிய அனைத்து பயிற்சி நாள்களுக்கும் மாணவர்களை அனுப்பிவிடுங்க. இந்த மாதிரி மாணவர்களை ஸ்பெஷலாக கேர் எடுத்து நாங்கள் பார்த்துக்குறோம். ஒன்றும் கிடையாது, இவங்க கடவுளுடைய குழந்தையாக இருக்கிறாங்க எல்லாரும். இவங்களுக்கு அந்த வாய்ப்பை நீங்கள் கொடுக்குமாறு அன்போடு எல்லா பெற்றோரையும் கேட்டுக்கிறேன். நன்றி.